வெல்கம் பேக் டு சாந்தினி வியூஸ். உங்கள் செந்தில் குமரன். இந்த வீடியோவில் ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ் ஆப் எப்படி டவுன்லோட் செய்கிறது, இதில் ஆர்டிஇ மாணவர்கள் வருகையை பதிவிடுவது எப்படி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ் ஆப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ் ஆப் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்டோட நேம் கிளாஸ் வைஸாக இருக்கும். இந்த ஆப்பில் ஒன்லி ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும்தான் இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டோட நேம் இந்த ஆப்பில் இருக்காது. இப்போ ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ் ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நர்சரி பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமும் அதில் இருக்கும். மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தால் எல்கேஜி டு 8th வரையிலும் இருக்கிற எல்லா ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்டோட நேமும் இந்த ஆப்பில் இருக்கும். அதாவது இந்த ஆப்பில் கிளாஸு செக்ஷன் வைஸாக இருக்கும். அதில் போய் தான் நம்ம ஆர்டிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும். இந்த ஆப்பை நம்ம எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது, ரொம்பவும் சிம்பிளான ப்ராசஸ் தான். முதல்ல உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னாக்க அதில் TNSED ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், TNSED ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அரசோட சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். இதில் யூசர் நேம் உங்கள் ஸ்கூலோட டைஸ் நம்பர், அப்படி இல்லைன்னா எம்இஸ் நம்பர், ரெண்டும் ஒன்று தான். அதை யூசர் நேமில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இதுவும் உங்கள் ஸ்கூலோட எம்இஸுக்கு கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டை தான் இதுக்கும் நீங்கள் போடணும். இந்த ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஒன்று டுடேஸ் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும், 2 ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ்ன்னு இருக்கும். முதல்ல நாம் டுடேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்கும்னா, இஸ் திஸ் ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே அப்படின்னு கேட்கும். அதுக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒர்க்கிங், 2 ஃபுல்லி நாட் ஒர்க்கிங், 3 பார்ஷியலி ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இது ஸ்கூல் இருந்தால் ஃபுல்லி ஒர்க்கிங், ஸ்கூல் இல்லைன்னாக்க நாட் ஒர்க்கிங்னு நீங்கள் கொடுத்துடலாம். இதில் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னாக்க ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆர்டிஇ அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னாக்க அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேம் வரும். சப்போஸ் ஸ்கூல் நேம் மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட கிளாஸஸ், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து எல்கேஜி யூகேஜி வரையிலும் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அது ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் செக்ஷன் இருந்தால் ஏ செக்ஷன், பிசி, உங்கள் ஸ்கூலில் எத்தனை செக்ஷன் இருக்கோ அது செக்ஷன் வைஸாக காட்டும். அதில் நீங்கள் ஒவ்வொன்றா டச் பண்ணி என்ன பண்ணணுன்னாக்க அதில் ஓப்பன் ஆகும். அதில் ஒன்லி ஆர்டிஇ ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னு இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஆப்சண்ட்ன்னு இருந்தாக்க அந்த ஸ்டூடெண்ட் நேமுக்கு நேராக இருக்கிற அந்த பிங்கிறத டச் பண்ணிங்கன்னா அந்த ரெட்டில் மாறிக்கும். அதை மாறினதுக்கு பின்னால் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு செக்ஷன் வைஸும் கீழே சேவ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த சேவ் பட்டனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இந்த சேவ் பண்ணுறதை ஒரு தடவை மட்டும்தாங்க பண்ண முடியும், அதுக்கப்புறம் திரும்பவும் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்சண்ட்டுன்னு போட்டிங்கன்னாக்கா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை நல்லா கிளியராக பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.